பாரதி ராஜாவின் நிறைவேறாத கடைசி ஆசை. இயக்குனரின் மறைக்கப்பட்ட பக்கங்கள். தமிழ் சினிமாவில் புதுமையை புகுத்திய நவீன இயக்குனர். சிடாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை. இன்னைக்கு தமிழ் சினிமாவே ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷத்தை எழுந்திருக்கு அப்படிதான் சொல்லி ஆகணும். ஏன்னா இயக்குனர் இமயம் திரு பாரதிராஜ் அவர்கள் இன்னைக்கு இறந்திருக்காரு. அதிகாலையிலே ஒரு செய்தி. ஆனால் இந்த செய்தியை நிறைய பேர் ஏற்றுக்கொள்ளவே முடியல. ஏன்னா தமிழ் சினிமாவில் பல புதுமைகளை செஞ்சவர் பாரதிராஜா அவர்கள். அதாவது வெறும் ஒரு செட்டுக்குள்ளே மட்டும் இருந்த சினிமாவை செட்டுக்குள்ளே இருக்கிற சினிமா கிடையாது, அது வெளி உலகம் தாண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தவர், அதை கிராமப்புறங்களில் கொண்டு வந்தவர் பாரதிராஜா அவர்கள். 1941 தேனி மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் பிறக்கிறாரு பாரதிராஜா அவர்கள். சின்ன வயசுலேருந்தே தமிழ் சினிமாவில் எதனா சாதிக்கணும், ஒரு மிகப்பெரிய ஒரு கலைஞராக வரணும்னு சொல்லி சென்னை நோக்கி வராரு பாரதிராஜா. ஆனால் அதுக்கு முன்னாடியே தமிழ்நாடு அரசில் ஒரு சின்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்குறாரு பாரதிராஜா அவர்கள். அப்படி தான் பல கிராமங்களுக்கு போய் அவர் ஒர்க் பண்ணுற சூழ்நிலை உருவாகியிருக்கு. அப்படி தான் அவருக்கு இந்த கிராமத்து மண் வாசனை ரொம்ப பிடிச்சி போயிருக்கு. அதுக்கப்புறம் தான் அந்த கிராமத்து மண் வாசனை தன்னோட சினிமாவில் காட்டணும்னு சொல்லி தமிழ் சினிமாவை கிராமத்தை நோக்கி போக வச்சார் பாரதிராஜா அவர்கள். ஆரம்ப காலகட்டத்தில் இவர் பல இடங்களை நோக்கி போயிருந்தாலும் பல எல்லா இடங்கள்லையும் அவருக்கு நிராகரிப்பு தான் வந்திருக்கு. ஆனால் அந்த சோதனைகளை எல்லாம் சாதனைகளையாக மாற்றி 1977 16 வயது நிலைன்ற ஒரு படத்தை கொடுக்குறாரு தமிழ் சினிமாவுக்கு. இப்போ இந்த தமிழ் சினிமா ஹீரோ ஹீரோயின்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஹீரோனா கோட் சூட் போட்டுக்கின்னு வெள்ளையா நல்லா ஹைட் அண்ட் வெயிட்டா பஞ்சு டைலாக் பேசிக்கிட்டு அப்படி நீனா அப்படி ஸ்டைலாக இருக்கணும் என்ற ஒரு பின்பத்தை உடைச்சவர் பாரதிராஜா அவர்கள். அதாவது ஹீரோ அப்படின்னா கோட் சூட்டு போட்டால் தான் ஹீரோ கிடையாது, கோமனை கட்டிட்டு வந்தாலும் ஹீரோ தான். அதாவது வாயில் சிகரெட்டை வச்சுட்டு பஞ்சு டைலாக் பேசினா மட்டும் ஹீரோ கிடையாது, வாயில் வெத்தலை பாக்க போட்டுக்கிட்டு அந்த மணக்கம் மண் வாசனையோட டைலாக் பேசினாலும் டைலாக் தான் அப்படின்னு சொல்லி ஹீரோ மெட்டீரியலுக்கான ரோலையே மாற்றினார் பாரதிராஜா அவர்கள். அன்றைய காலகட்டத்தில் நடிகைகள் அப்படின்னாலே அழகாக இருக்கணும், கவர்ச்சியாக இருக்கணும், அதையும் தாண்டி நடிகைகள் அப்படின்னாலே ஒரு கிராமத்து புடைய கட்டிக்கிட்டு கருப்பா இப்படி இருந்தாலும் நடிகைகள் தான். இப்படி தமிழ் சினிமாவில் பல புதுமைகளை புகுத்தியவர் பாரதிராஜா அவர்கள். இது ஒரு பக்கம் இருக்க, ஒரு கட்டத்துக்கு மேலே அதாவது ஒரு இயக்குனர்கள் அப்படின்னு எடுத்துட்டா ஹீரோ ஹீரோயினி சொல்ல தான் கேட்கணும், ப்ரொடியூசர் சொல்ல தான் கேட்கணும், அதெல்லாம் தாண்டி இயக்குனர் என்பது ஒரு கடவுள் மாதிரி. அவர் கையில் எந்த ஒரு மண்ணை கொடுத்தாலும் அதை அழகிய சிலையாக மாற்றலான்னு சொல்லி தமிழ் சினிமாவுக்கே ஒரு எடுத்துக்காட்டாக மாறினவன் பாரதிராஜா அவர்கள். அதில் முக்கியமாக சொல்லப்போனால் முதல் மரியாதை படம், அந்த படத்தை சிவாஜி அவர்கள் நடிச்சிருப்பாரு. சிவாஜி அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான். ஆனால் அந்த ஜாம்பவானை தன்னோட படத்தில் நடிக்க வைக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டார், நடிக்க வச்சார். ஆனால் ஒரு கட்டத்தில் அவர் என்ன சொல்கிறாரு, இவருக்கு நடிப்பு வரலிங்க அப்படின்னு. கூட அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் சொல்கிறாங்க, என்னங்க அவர் எவ்வளோ பெரிய ஒரு ஆக்டர், அவருக்கு நடிப்பு வரலன்னு சொல்கிறீங்களேங்க. ஆனால் அப்பவும் இவர் விடாப்படி இல்லை, எனக்கு எனக்கு இதுதான் வேணும், எனக்கு இப்படி ஒரு கேரக்டர் தான் வேணும், எனக்கு நல்லா நடிக்கின்ற வீர சிவாஜியோ நல்லா நடிக்கின்ற பக்கமாக பேசுகின்ற அந்த சிவாஜி எனக்கு வேணாம், எனக்கு நடிக்கணும், என்னோட கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி நடிக்க வேணும் அப்படின்னு சொல்லி எனக்கு இவர் கூட வேணாம், வேற ஆள் நான் மாற்றிக்கலாமா அப்படின்னு சொல்லி தயாரிப்பாளர்கிட்ட போய் கேட்க ஆரம்பித்தார். இப்படி தன்னோட எனக்கு எப்படி ஒரு நடிப்பு வேணுமோ அப்படி கொடுக்கின்ற நடிகைகள் தான் வேணும்னு சொல்லி ஒத்த கால நின்னவர் பாரதிராஜா அவர்கள். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பாரதிராஜா அவர்கள்னாலே ஃபுல்லாக கிராமத்து படங்கள் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இவர் மேலே முத்திரை குத்த ஆரம்பிச்சு. ஆனால் அதையும் உடைச்சார். என்னன்னா, இந்த பாரதிராஜா அவர்கள் கிராமத்து படம் மட்டும் எடுக்க மாட்டேன், அதாவது இப்போ இருக்க ட்ரெண்டிங் ஏற்ற மாதிரியும் முக்கியமாக என்னோட ஹீரோஸ் வெறும் கோமனை மட்டும் கட்டி நடிக்க மாட்டாங்க, கோட் சூட்டும் போட்டு நடிப்பாங்கன்னு சொல்லி அவர் எடுத்த படம் தான் டிக் டிக். இப்படி ஒரு கிராமத்து படம், ஒரு ஹாரர் மூவி, இப்படி எல்லா ஜானர்லையும் தனக்கு ஒரு இடத்த பிடிச்சவர் இயக்குனர் பாரதிராஜா அவர்கள். ஆனால் அவருக்குள்ள ஒரு சின்ன மனவருத்தம் என்னன்னா, அவர் நிறைய நடிகர்களும் நடிகைகளையும் அறிமுகப்படுத்தியிருக்காரு. முக்கியமாக சொல்ல போனால் நெப்போலியன் அவர்களாக இருக்கட்டும், ராதிகா அவர்கள் இருக்கட்டும், இப்படி எத்தனையோ நடிகை அறிமுகப்படுத்தியிருக்காரு. பல படைப்பாளிகளையும் தமிழ் சினிமா கொடுத்துருக்காரு. ஆனால் அவருக்குள்ள இந்த சின்ன வருத்தம் என்னன்னா, என்னோட மகனை ஒரு ஹீரோ ஆக்க முடியலையே அப்படின்னு தான். ஏன்னா கடைசி காலகட்டத்தில் கூட அவரோட நிறைவேறாத ஆசையாக இதுதான் இருந்துச்சு. ஏன் நிறைய பேர் உருவாக்கி கொடுத்துருக்கோம், ஆனால் தன்னோட மகன் மனோஜ் அவர்கள் ஒரு நடிகரை ஆக்க முடியலையே. தாஜ்மஹால் ஒரு படத்தை இயக்குனாரா, அந்த படம் வணிக ரீதியாகவும் சரி மக்கள் மத்தியிலும் சரி ஒரு வரவேற்பு பெறவே இல்லை. அந்த பாடல்கள் ஹிட் ஆயிடுச்சு, ஆனால் இவரோட பையனுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கல. இப்படி பல படங்களை தயாரித்தார், பல படங்களை இயக்குனார், ஆனால் கடைசியாக அவங்க பையனால் ஒரு ஹீரோவாக தமிழ் இண்டஸ்ட்ரியில் நிற்கவே முடியல. இந்த ஒரு கசப்பான ஒரு உண்மை சம்பவம் அவர் மனசு ஆறாத ஒடுவாக இருந்தது. அதுக்கப்புறம் அவரோட மகனும் இறந்த பிறகு அவர் இன்னமும் ஒரு உடஞ்சு போயிட்டா அப்படின்னு தான் சொல்லி ஆகணுமே. ஏன்னா சோகத்திலே பெரிய சோகம் புத்திர சோகம்னு சொல்லுவாங்க. அதாவது தான் இருக்கும்போது தான் மகன் இறந்துட்டானே சொல்லி அவர் இன்னும் தான் இருக்கும்போது, அதாவது அப்பா இருக்கும்போது பையன் இறந்துட்டானே, இந்த ஒரு சோகம் அவர் மனசு முழுக்க பரவி கடைசியில்
நினைவாற்றை இழந்து ரொம்ப ஒரு சோகத்தில் ஆழ்ந்தார் பாரதராஜா அவர்கள். இதுக்கெல்லாம் பல ரூமர்ஸ்லாம் வந்துச்சு, பாரதராஜா அவர்கள் இறந்துட்டாரு, பாரதராஜா அவர்கள் வந்து இல்லவே இல்லை அப்படின்னு. ஆனால் அதுக்கெல்லாம் வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக நான் இன்னும் இருக்குன்னு சொல்லி பல வீடியோலாம் வெளியிட்டிருந்தார், பார்த்துருப்பீங்க. ஆனால் இன்னைக்கு அதிகாலையில் அவர் நம்மளை விட்டு போயிட்டார். இந்த ஒரு சோகமான விஷயம் யாராலும் மறக்க முடியும். ஏன்னா பத்மஸ்ரீ விருதுகள், 6 தேசிய விருதுகள், கலைமாமணி விருதுகள், பல விருதுகளை வாங்கின அவர் அதெல்லாம் தாண்டி அன்பையும் பாசத்தையும் பெற்றிருக்காரு. இப்போ அந்த ஒரு விருது தான் மக்கள் மத்தியில் இன்னமும் இருக்கு. இன்னைக்கு தமிழ் சினிமாவே ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷத்தை எழுந்திருக்கு அப்படிதான் சொல்லி ஆகணும். ஏன்னா இயக்குனர் இமயம் திரு பாரதராஜா அவர்கள் வந்து இன்னைக்கு இறந்திருக்காரு. அதிகாலையிலே வந்த ஒரு செய்தி. ஆனால் இந்த செய்தியை வந்து நிறைய பேர் ஏற்றுக்கொள்ளவே முடியல. ஏன்னா தமிழ் சினிமாவில் பல புதுமைகளை செஞ்சவர் பாரதராஜா அவர்கள். அதாவது வெறும் ஒரு செட்டுக்குள்ளே மட்டும் இருந்த சினிமாவை செட்டுக்குள்ளே இருக்கிற சினிமா கிடையாது, அது வெளி உலகம் தாண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தவர், அதை கிராமப்புறங்களில் கொண்டு வந்தவர் பாரதராஜா அவர்கள். 1941 தேனி மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் பிறக்கிறாரு பாரதராஜா அவர்கள். சின்ன வயசுலேருந்தே தமிழ் சினிமாவில் எதனா சாதிக்கணும், ஒரு மிகப்பெரிய ஒரு கலைஞராக வரணும்னு சொல்லி சென்னை நோக்கி வராரு பாரதராஜா. ஆனால் அதுக்கு முன்னாடியே தமிழ்நாடு அரசில் ஒரு சின்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்குறாரு பாரதராஜா அவர்கள். அப்படி தான் பல கிராமங்களுக்கு போய் அவர் ஒர்க் பண்ணுற சூழ்நிலை உருவாகியிருக்கு. அப்படி தான் அவருக்கு வந்து இந்த கிராமத்து மண் வாசனை ரொம்ப பிடிச்சி போயிருக்கு. அதுக்கப்புறம் தான் அந்த கிராமத்து மண் வாசனை தன்னோட சினிமாவில் காட்டணும்னு சொல்லி தமிழ் சினிமாவை கிராமத்தை நோக்கி போக வச்சார் பாரதராஜா அவர்கள். ஆரம்ப காலகட்டத்தில் வந்து இவர் பல இடங்களை நோக்கி போயிருந்தாலும் எல்லா இடங்கள்லையும் வந்து அவருக்கு வந்து நிராகரிப்பு தான் வந்திருக்கு. ஆனால் அந்த சோதனைகளை எல்லாம் சாதனைகளையாக மாற்றி 1977 16 வயது நிலைன்ற ஒரு படத்தை வந்து கொடுக்குறாரு தமிழ் சினிமாவுக்கு. எப்பவுமே இந்த தமிழ் சினிமா ஹீரோயின்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வந்து ஹீரோனா வந்து கோட் சூட் போட்டுக்கின்னு வெள்ளையா நல்லா ஹைட் அண்ட் வெயிட்டா பஞ்சு டைலாக் பேசிக்கிட்டு அப்படி வந்து நீனா அப்படி ஸ்டைலாக இருக்கணும் என்ற ஒரு பின்பத்தை உடைச்சவர் பாரதராஜா அவர்கள். அதாவது ஹீரோ அப்படின்னா கோட் சூட்டு போட்டால் தான் ஹீரோ கிடையாது, கோமனை கட்டிட்டு வந்தாலும் ஹீரோ தான். அதாவது வாயில் சிகரெட்டை வச்சுட்டு பஞ்சு டைலாக் பேசினா மட்டும் ஹீரோ கிடையாது, வாயில் வெத்தலை பாக்க போட்டுக்கிட்டு அந்த மணக்க மண் வாசனையோட டைலாக் பேசினாலும் டைலாக் தான் அப்படின்னு சொல்லி ஹீரோ மெட்டீரியலுக்கான ரோலையே மாற்றினார் பாரதராஜா அவர்கள். அன்றைய காலகட்டத்தில் நடிகைகள் அப்படின்னாலே வந்து அழகாக இருக்கணும், கவர்ச்சியாக இருக்கணும், அதையும் தாண்டி நடிகைகள் அப்படின்னாலே வந்து ஒரு கிராமத்து புடைய கட்டிக்கிட்டு கருப்பா இப்படி இருந்தாலும் நடிகைகள் தான். இப்படி தமிழ் சினிமாவில் பல புதுமைகளை புகுத்தியவர் பாரதராஜா அவர்கள். இது ஒரு பக்கம் இருக்க, ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து அதாவது ஒரு இயக்குனர்கள் அப்படின்னு எடுத்துட்டா வந்து ஹீரோயினி சொல்ல தான் கேட்கணும், ப்ரொடியூசர் சொல்ல தான் கேட்கணும், அதெல்லாம் தாண்டி இயக்குனர் என்பது ஒரு கடவுள் மாதிரி. அவர் கையில் எந்த ஒரு மண்ணை கொடுத்தாலும் அதை அழகிய சிலையாக மாற்றலான்னு சொல்லி தமிழ் சினிமாவுக்கே வந்து ஒரு எடுத்துக்காட்டாக மாறினவன் பாரதராஜா அவர்கள். அதில் முக்கியமாக சொல்லப்போனால் முதல் மரியாதை படம், அந்த படத்தில் வந்து சிவாஜி அவர்கள் நடிச்சிருப்பாரு. சிவாஜி அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான். ஆனால் அந்த ஜாம்பவானை வந்து தன்னோட படத்தில் நடிக்க வைக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டார், நடிக்க வச்சார். ஆனால் ஒரு கட்டத்தில் அவர் என்ன சொல்கிறாரு, இவருக்கு வந்து நடிப்பு வரலிங்க அப்படின்னு. கூட அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் சொல்கிறாங்க, என்னங்க அவர் எவ்வளோ பெரிய ஒரு ஆக்டர், அவருக்கு நடிப்பு வரலன்னு சொல்கிறீங்களேங்க. ஆனால் அப்பவும் இவர் வந்து விடாப்படி இல்லை, எனக்கு வந்து இதுதான் வேணும், எனக்கு இப்படி ஒரு கேரக்டர் தான் வேணும், எனக்கு வந்து நல்லா நடிக்கின்ற வீர சிவாஜியோ நல்லா நடிக்கின்ற பக்கமாக பேசுகின்ற அந்த சிவாஜி எனக்கு வேணாம், எனக்கு வந்து நடிக்கின்ற என்னோட கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி நடிக்க வேணும் அப்படின்னு சொல்லி எனக்கு இவர் கூட வேணாம், வேற ஆள் நான் மாற்றிக்கலாமா அப்படின்னு சொல்லி தயாரிப்பாளர்கிட்ட போய் கேட்க ஆரம்பித்தார். இப்படி தன்னோட எனக்கு எப்படி ஒரு நடிப்பு வேணுமோ அப்படி கொடுக்கின்ற நடிகைகள் தான் வேணும்னு சொல்லி ஒத்த கால நின்னவர் பாரதராஜா அவர்கள். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பாரதராஜா அவர்கள்னாலே வந்து ஃபுல்லாக கிராமத்து படங்கள் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இவர் மேலே முத்திரை குத்த ஆரம்பிச்சு. ஆனால் அதையும் வந்து உடைச்சார். என்னன்னா, இந்த பாரதராஜா அவர்கள் வந்து கிராமத்து படம் மட்டும் எடுக்க மாட்டேன், அதாவது இப்போ இருக்க ட்ரெண்டிங் ஏற்ற மாதிரியும் முக்கியமாக என்னோட ஹீரோஸ் வந்து வெறும் கோமனை மட்டும் கட்டி நடிக்க மாட்டாங்க, கோட் சூட்டும் போட்டு நடிப்பாங்கன்னு சொல்லி அவர் எடுத்த படம் தான் டிக் டிக். இப்படி வந்து ஒரு கிராமத்து படம், ஒரு ஹாரர் மூவி, இப்படி எல்லா ஜானர்லையும் வந்து தனக்கு ஒரு இடத்த பிடிச்சவர் இயக்குனர் பாரதராஜா அவர்கள். ஆனால் அவருக்குள்ள ஒரு சின்ன மன வருத்தம் என்னன்னா, அவர் நிறைய நடிகைகளையும் அறிமுகப்படுத்தியிருக்காரு. முக்கியமாக சொல்ல போனால் நெப்புலன் அவர்களாக இருக்கட்டும், ராதிகா அவர்கள் இருக்கட்டும், இப்படி எத்தனையோ நடிகை அறிமுகப்படுத்தியிருக்காரு. பல படைப்பாளிகளையும் தமிழ் சினிமாவுக்கு கொடுத்துருக்காரு. ஆனால் அவருக்குள்ள இந்த சின்ன வருத்தம் என்னன்னா, என்னோட மகனை வந்து ஒரு ஹீரோ ஆக்க முடியலையே அப்படின்னு தான். ஏன்னா கடைசி காலகட்டத்தில் கூட அவரோட நிறைவேறாத ஆசையாக வந்து இதுதான் இருந்துச்சு. ஏன் நிறைய பேர் உருவாக்கி கொடுத்துருக்கோம், ஆனால் தன்னோட மகன் மனோஜ் அவர்கள் வந்து ஒரு நடிகரை ஆக்க முடியலையே. தாஜ்மஹால் ஒரு படத்தை இயக்குனாரா, அந்த படம் வந்து வணிக ரீதியாகவும் சரி மக்கள் மத்தியிலும் சரி ஒரு வரவேற்பு பெறவே இல்லை. அந்த பாடல்கள் ஹிட் ஆயிடுச்சு, ஆனால் இவரோட பையனுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கல. இப்படி பல படங்களை தயாரித்தார், பல படங்களை இயக்குனார், ஆனால் கடைசியாக அவங்க பையனால் ஒரு ஹீரோவாக வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் நிற்கவே முடியல. இந்த ஒரு கசப்பான ஒரு உண்மை சம்பவம் அவர் மனசு வந்து ஆறாத ஒடுவாக இருந்தது. அதுக்கப்புறம் அவரோட மகனும் வந்து இறந்த பிறகு அவர் இன்னமும் வந்து ஒரு உடஞ்சு போயிட்டா அப்படின்னு தான் சொல்லி ஆகணுமே. ஏன்னா வந்து சோகத்திலே பெரிய சோகம் புத்திர சோகம்னு சொல்லுவாங்க. அதாவது தான் இருக்குமோ தான் மகன் இறந்துட்டானே சொல்லி அவர் இன்னும் வந்து
தான் இருக்கும்போது, அதாவது அப்பா இருக்கும்போது பையன் இறந்துட்டானே, இந்த ஒரு சோகம் வந்து அவர் மனசு முழுக்க பரவி கடைசியில் வந்து நினைவாற்றை இழந்து ரொம்ப ஒரு சோகத்தில் ஆழ்ந்தார் பாரதிராஜா அவர்கள். இதுக்கெல்லாம் பல ரூமர்ஸ்லாம் வந்துச்சு, பாரதிராஜா அவர்கள் வந்து இறந்துட்டாரு, பாரதி அவர்கள் வந்து இல்லவே இல்லை அப்படின்னு. ஆனால் அதுக்கெல்லாம் வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக நான் இன்னும் இருக்குன்னு சொல்லி பல வீடியோலாம் வெளியிட்டிருந்தார், பார்த்துருப்பீங்க. ஆனால் இன்னைக்கு அதிகாலையில் அவர் நம்மளை விட்டு போயிட்டார். இந்த ஒரு சோகமான விஷயம் யாராலும் மறக்க முடியும். ஏன்னா பத்மஸ்ரீ விருதுகள், 6 தேசிய விருதுகள், கலைமாமணி விருதுகள், பல விருதுகளை வாங்கின அவர் அதெல்லாம் தாண்டி அன்பையும் பாசத்தையும் பெற்றிருக்காரு. இப்போ அந்த ஒரு விருது தான் மக்கள் மத்தியில் இன்னமும் இருக்கு. சிட்டாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை.